எல்லாருக்கும் ஹாய், திஸ் இஸ் ரோசி. வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் சின்னதாக ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஜுடியோ வரைக்கும் போயிருந்தோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிமார்ட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. சரி, அதை வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிமார்ட் வந்திருந்தோம். வீட்டுக்கு கொஞ்சம் பணம் வெல்லம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் வாங்கலான்னு எடுத்துகிட்டு போய் பில் போட்டு பார்த்தா ரேட்டு ரொம்ப கம்மியாக வந்தது. அப்புறம் தான் நான் நோட் பண்ணேன், அது பணம் வெல்லம் கிடையாது, அது அச்சு வெல்லம்னு. சரி, வந்த வரைக்கும் லாபம் தான், எடுத்து யூஸ் பண்ண தான் போகிறோன்னு சொல்லி அதை வாங்கிட்டு இந்த பில்கிரிமோட ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு டியூப் பார்த்தா ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 99 ருபீஸ் தான். லாஸ்ட்டாக நான் ஒரு ஸ்டோரில் வாங்கும்போது அது 250க்கு வாங்கினேன். பட் ஆனால் டிமார்ட்டில் வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. வெறும் 99 ருபீஸ்ன்னு பார்க்கும்போது நான் உண்மையாக இல்லை பொய்யான்னு பார்த்தேன். ஏன்னா அந்த டியூப்பே நான் 250க்கு வாங்கியிருந்தேன். சரின்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா இந்த குட்டி குட்டி பேக்ஸு பவுச் எல்லாம் ரொம்ப அழகழகாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆனால் பார்க்கும்போதே வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் எதுவும் நான் வாங்கலை. அப்படியே பார்த்துட்டே இருந்தால் பட்ஜெட் எங்கேயோ போயிடும். ஸோ நம்ம இந்த சின்ன சின்ன விஷயம் அழகாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம எதுவும் வந்து தேவையில்லாமல், அதாவது நமக்கு நீட் இல்லாமல் நம்ம எதுவுமே வாங்கிடக்கூடாது. அதை நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ வந்து அதில் போடுற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணோன்னா நமக்கு நிறைய அமௌண்ட்டு மிச்சமாகும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதோடு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் இப்போ அப்படியே நேராக ஜுடியோ போயாச்சு. ஆக்சுவலாக ஜுடியோ இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஜுடியோ ரொம்ப நாளாக வரணும்னு எனக்கு ஆசை. பட் ஆனால் டைம் கிடைக்கல. இப்போ தான் நான் வந்தேன். இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவே சூப்பராக அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. பட் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய ஒயிட் ட்ரெஸ் கலெக்ஷன் தான் நிறைய இருந்தது. ஆனால் நான் வீட்டிலேருந்து பிளான் பண்ணி வந்ததே ஒயிட்டே எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா என்கிட்ட ஒயிட்டில் வந்து கொஞ்சம் நிறையவே கலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வேறு கலரில் தான் எடுக்கணும்னு வந்தேன். அப்படி இருந்துமே ஒரு ஒயிட் ஒன்று, பிளாக் ட்ரெஸ் ஒன்று எடுத்தேன். ரெண்டையுமே வியர் பண்ணி பார்க்கும்போது இந்த பிளாக் ட்ரெஸ் வந்து எனக்கு ஓகேவா தெரிஞ்சுது. ரொம்பவே அழகாக இருந்தது. நான் மேக்ஸி ட்ரெஸ் தான் எடுக்கணும்னு வந்திருந்தேன். அதே மாதிரியே வந்து செட் ஆகிடுச்சு. இதெல்லாமே வந்து குர்த்தி டாப்ஸு. இது எல்லாமே வந்து பார்க்க அழகாக ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. 299, 399, 499 அந்த ரேஞ்சில் இருந்தது. நான் எடுத்தது பார்த்திங்கன்னா 499ல் ஒரு டாப் வந்து எடுத்தேன். ஆக்சுவலாக ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா தான் பிளானு. எக்ஸ்ட்ரா ஒரு டாப் வேணால் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். நிறைய கலெக்ஷன் இருக்கா, எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரில. ஆனால் நல்லதாக பார்த்து ஒரு டாப் எடுத்துடணுன்னு செலக்ட் பண்ணி எடுத்தேன். ஃபைனலாக வந்து இந்த எல்லோ கலர் டாப் வந்து எடுத்தேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக என்னோடய ஷாப்பிங்கை முடிச்சுட்டு எங்கள் மோகித் குட்டிக்கு ஏதாவது வாங்கலான்னு சொல்லி ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான ட்ரெஸ் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கும்போதே அப்படியே டக்குன்னு இதை எடுத்துடலான்னு தோணிடுச்சு. அதனால் டக்குன்னு எடுத்துகிட்டு அப்புறம் டிஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. இதெல்லாமே 150 ரேஞ்சு தான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் எல்லோ கலர் டிஷர்ட் வந்து ஒன்று எடுத்தோம். இது எடுக்கல, வேறு டிஷர்ட் தான் எடுத்தது. இது வந்து அழகாக இருந்துச்சு. பட் ஆனால் இது ஃபுல் ஸ்லீவு. அவன் ஃபுல் ஸ்லீவே போட மாட்டான். அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அப்படி உள்ள ட்ரெஸ் மட்டும்தான் வியர் பண்ணுவார். ஸோ ஹாஃப் ஸ்லீவ்லேயே வந்து ஒரு டிஷர்ட் எடுத்தாச்சு. இந்த டிஷர்ட்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து 400 ரேஞ்சில் வரும். இதெல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் வந்து அப்படியே போய் பார்த்தேன். இந்த செயின்லாம் வந்து 80 ருபீஸ், 100 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது. நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்தது. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அப்படியே போயிட்டு எல்லாத்தையுமே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு இப்போதைக்கு இயரிங்ஸ் செயின்ஸ்லாம் வந்து எதுவும் தேவைப்படலை. ஸோ அதனால் நான் எடுக்கலை. பர்ஃப்யூமே நிறைய இருந்துச்சு, நிறைய பிராண்டில் இருந்தது. என் ஹஸ்பண்ட் தான் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பெருசாக பர்ஃப்யூம் லவ்வர்லாம் கிடையாது. சொல்லப்போனால் பர்ஃப்யூமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இவங்க ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணுறது. அவங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ ஜுடியோவில் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இது தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணும்னா ஜுடியோவில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அடுத்து நம்ம சேனலில் வந்து ட்ரிப்பு விலாக் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் தீபாவளி ஷாப்பிங் விலாக் எல்லாமே கண்டினியூஸாக வரும். ஸோ நம்ம சேனலில் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.